அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், 2 முட்டை இதெல்லாம் வச்சு தான் ஹேர் பேக் போட போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயத்தையும் நெல்லிக்காயும் நல்லா க்ளீன் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு அதனுடைய சாறை ஒரு கிளாத்து வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு முட்டையை ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் சாறு எந்தளவுக்கு வேணுமோ விட்டுட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா ஏதோ பவுடரு உள்ளே நீங்கள் சேர்த்திக்கலாம். கடுக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடி, கரிசலாங்கண்ணி, அவுரி, மருதாணி, செம்பருத்தி பூ இல்லை எந்த பவுட்ரு கிடைக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட எந்த பவுடருமே இல்லை அப்படின்னா ஒரு பஞ்சு வச்சு காட்டன் வச்சு அந்த லிக்விட்டை நனைச்சி நம்ம ஸ்கேல்பில் நம்ம எடுத்துக்கலாம். பஞ்சு இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா திரி வச்சுருப்போம்ல, வீட்டில் விளக்கு போடுறதுக்கு திரி வச்சுருப்போம்ல, அது ஒரு 4 திரி 5 திரி சேர்த்திட்டோம்னா அது நம்மளுக்கு ஒரு பஞ்சு மாதிரி கிடச்சிருது, ஒரு காட்டன் கிடைக்கிது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாறு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கலரில் கிடச்சிருக்குதுங்க. இந்த கலர் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் வழக்கம் போல் வச்சுக்கலாம். நார்மலாகவே முட்டையை போட்டு நம்ம குளிக்கும் போது ஷாம்பு அவ்வளோக்கா தேவைப்படுறது இல்லைங்க. ஷாம்பு இல்லாமல் நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் அந்த முட்டையோட வாசனை போகிறதுக்காக ஷாம்பு போட்டு குளிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஷாம்பு போட்டு ரொம்ப நீங்கள் அழுத்தியெல்லாம் தேய்க்கக்கூடாது. ஹேர் பேக் நம்ம போட்டுக்கலாம், ரொம்ப அழுத்தி நம்ம தேய்க்கும் போது இந்த ஹேர் பேக் போட்டதுனால நம்ம முடியில் இருக்கக்கூடிய நல்ல சத்துக்கள் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணிடுறோம். நார்மலாகவே ஹேர் பேக் போடும்போது அதுவே தானாக நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்கிற எல்லா அழுக்கையும் அதுவே க்ளீன் பண்ணிடுது. ஃபைனலாக எனக்கு இந்த மாதிரி தாங்க ஹேர் பேக் கிடச்சிருக்குது. இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. நான் அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று என்னென்னா, நம்ம போட்டுக்கிற கிளாத்தை நீங்கள் உடனே வாஷ் பண்ணிடுங்க. மற்ற ட்ரெஸ்ஸு கூட போடும்போது எல்லா ட்ரெஸ்லேயுமே மொட்டையோட வாசனை தாங்க அடிக்குது. மெயினாக நீங்கள் இந்த மொட்டையோட ஹேர் பேக் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒரே ட்ரெஸ்ஸை வச்சுக்கோங்க. ஏன்னா வாரில் 2 நாள் தான் நம்ம போட போகிறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறையா வடிஞ்சு வந்தது. ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு அப்போதைக்கு தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு அந்த கிளாத்தையும் நம்ம அட்டாலேயே போட்டுடலாம். எனக்கு போட்டுட்டு ஒரு 4 நாள் அடுத்த ஹேர் பேக் போடுற வரைக்கும் எனக்கு இவ்வளோ முடிதாங்க கொட்டியிருக்குது. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.